பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை வென்று சாதனை படைச்சிருக்காங்க. ஆண்கள் கிரிக்கெட் அணி 2 50 ஓவர் உலகக்கோப்பையும் 2 20 ஓவர் உலகக்கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் பெண்கள் கிரிக்கெட் அணி கடந்த 2005 2017 ஆகிய 2 வருடங்கள் நடந்த உலகக்கோப்பையில் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஆனால் உலகக்கோப்பையை கைப்பற்றுவது இதுதான் முதல் முறை. 1983க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் கிரிக்கெட் கிரேஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கிடையாது, கம்மியாக தான் இருந்தது. எப்போ 1983 முதல் முறையாக கபில்தேவ் அவர்கள் தலைமையில் இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையை கைப்பற்றியதோ அப்போதிருந்து தான் எல்லோருமே கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தாங்க அப்படின்லாம் சொல்லப்படும். ஸோ அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் நேற்று நடந்திருக்கு. இதன் மூலமாக பெண்களுமே நாங்கள் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் கிடையாது, எங்களாலையும் நமது நாட்டிற்கு உலகக்கோப்பையை வென்று தர முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டிருக்காங்க. இதன் மூலமா இன்னும் நிறைய பெண்கள் விளையாட்டுத்துறையில் சாதிக்க முன்வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு இந்த உலகக்கோப்பை வெற்றி ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அடுத்து முக்கியமான செய்திகள், பரபரப்பான செய்திகள், அரசியல் செய்திகள் நிறைய நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த SIR சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம். இதற்கு எதிராக நேற்று சென்னையில் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, SIR பணிகளை நிறுத்தாவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வழக்கு தொடர்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படின்னா, இதில் பாஜக கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா? அதனால பாஜக இல்லைன்னா அவங்களுடைய கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்களை வாக்காளர் பட்டியலில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் அந்த பட்டியலிருந்து நீக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எதிர்கட்சிகள்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதுல நமக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல இவங்க எந்த கட்சிக்காரங்க, இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரில் ஒரு 3000 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 500 பேர் திமுக கட்சிக்காரங்களா இருப்பாங்க, மீதி இருக்கிற 500 பேர் அதிமுக கட்சிக்காரங்களா இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 2000 பேர் ஒரு எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா இன்னொரு எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால தான் 2 கட்சிகளுமே மாறி மாறி பெரும்பாலும் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. 2011 இருந்து 2021 வரைக்கும் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதற்கு முன்னாடி பல ஆண்டுகளா பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக 5 வருடம் ஆட்சி செஞ்சது அப்படின்னா திமுக 5 வருடம் ஆட்சி செய்யும். இப்படியான ஒரு சூழல் தான் இருந்தது. இதற்கு காரணம் என்னன்னா, கட்சிக்காரங்களை விட பொதுமக்கள் அதிகம். ஒரு தேர்தலுக்கு அவங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னா மற்ற தேர்தலுக்கு மாற்றி தான் போடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாக்காளர் திமுகவுக்கு ஓட்டு போடுவாரு, அதனால நம்மளை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாரால கணிக்க முடியும், யாரால முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியல. இப்ப கட்சிக்காரங்களுடைய ஓட்டு, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஓட்டு இல்லாம போயிருச்சு, SIR மூலமா நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க சும்மா விடுவாங்களா? இது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ SIRல அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறதான் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா திமுகவும் சரி, அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சரி, தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீமாக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை மறைமுகமாகவும் நேரடியாகவும் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. மொத்தம் 49 கட்சிகள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதுல அவங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார்ல இதே மாதிரி தான் ஒரு SIR நடந்துச்சு. அதுல வாக்காளர் திருத்தல் பட்டியலை பண்ணாங்க. இதுல நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. அந்த குளறுபடிகளை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி பீகார்ல இருந்தே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த வழக்குல இன்னுமே இறுதி தீர்ப்பு வரல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க இன்னும் ஒரு 12 மாநிலங்களுக்கு இதை அமல்படுத்தணும்னு சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாதங்கள்ல தேர்தல் வர இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நம்ம இதை செயல்படுத்தணும் அப்படின்னா புதியதாக ஒருத்தர் தங்களை வாக்காளர்களாக இணைத்துக் கொள்றதுக்கோ அல்லது வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேறுவதற்கோ சிரமமாக இருக்கும். இதனால தேர்தல் காலகட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படலாம். இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாம தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை அவசரமா மேற்கொள்றாங்க. இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஏதோ தேர்தல் ஆணையத்துக்கு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க. இறுதியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணியை உடனடியாக நிறுத்தாவிட்டால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்வோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அப்படின்னா, போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த பிரச்சனையை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதற்கு முன்னாடி தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு. RK நகர் இடைத்தேர்தல் நடந்த போது இந்த SIR-ஐ உடனடியாக கொண்டு வர வேண்டும், போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததே தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனா அன்னைக்கு SIR வேண்டும் அப்படின்னு சொன்ன திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போது SIR வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
கொளத்தூர் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்களும் வெளிவந்துகிட்டு இருக்கு. இதை வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ இதன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அதை நிவர்த்தி பண்ணணும், அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத கொண்டு வருது. இது வந்து இப்போ நடக்கிறது கிடையாது. திமுக மத்திய அரசு அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி இருந்துச்சுல, அவங்க கூட கூட்டணி வைத்து ஆட்சியில் இருந்த போதும் பல முறை இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் தமிழக முதல்வரும் சரி, இண்டி கூட்டணியும் சரி, இது இப்போதான் நடக்குது, இப்போதான் முதல் முறையாக நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைந்தார்ல, அப்போவுமே இந்த குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளும் போது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து தேவைதான் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தான் எதிர்க்கட்சிகளான பாஜகவும் அதிமுகவும் முன் வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து பல்வேறு கட்சிகளுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அழைப்பு விடப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு வராம இதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கரூர் ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது மீண்டுமே நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் திரைப்பட நடிகர் அஜித் குமார் அவர்கள். அவர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியின் போது இந்த கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் மட்டுமே காரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இதை விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, அஜித் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அஜித் வந்து அவருக்கு ஆதரவு கொடுத்தாரா அல்லது மறைமுகமா விஜய் மற்றும் ஒட்டுமொத்த கவர்மெண்டே விமர்சனம் பண்ணாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. எனக்கு வந்து அப்படித்தான் தோணுச்சு. இந்த பிரச்சனைக்கு விஜய் மட்டுமே காரணம் கிடையாது, தமிழக அரசும் ஒரு காரணம், அங்கு கட்டுக்கடங்காம வந்த அந்த மக்கள் கூட்டமும் காரணம், ஒட்டுமொத்தமா இந்த சொசைட்டிலே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தான் அஜித் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அஜித் அவர்களுடைய கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் சொன்னது தனிப்பட்ட கருத்து, அவர் யாரை பத்தி சொல்லியிருக்காரோ அவர் தான் முன் வந்து பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த கரூர் விவகாரம் வந்து சிபிஐ விசாரணையில் இருக்கு, இப்படி இருக்கும் பொழுது நான் வந்து கருத்து சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா சிபிஐ விசாரணை, சிபிஐ தொடர்ந்து தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கரூர் பகுதியில் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு குழு பனையூரில் இருக்கக்கூடிய தாவேக்கா அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும், இந்த பிரச்சார வாகனம் இருக்குல்ல, அந்த வாகனத்தை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் விசாரணை பண்ண போறாங்க. அப்படி அவங்க விசாரணை பண்ணும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், இணை செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் உள்ளிட்ட நபர்களையும் அவங்க வந்து விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. விரைவில் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு யார் காரணம் அப்படிங்கிற உண்மையை சிபிஐ வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே நேரத்தில் 4400 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளுடன் பாகுபலி ராக்கெட் அப்படிங்கிற ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் செலுத்தி சாதனை படைச்சிருக்காங்க. இது நம்முடைய நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டிய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். நன்றி. ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.